முகத்தில் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜாக, ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாக, ரொம்ப மங்குகள் வந்துட்டு, ரொம்ப பருக்கள் வந்துட்டு, முகம் வந்து கருமையாக இருக்குது, கழுத்து பகுதிகளெல்லாம் ரொம்ப கருமையாக இருக்குது, கண்ணை சுற்றி கருவளையம் போகவே மாட்டேனுது, உதடுகளெல்லாம் ரொம்ப கருமையாக இருக்குது, என்ன போட்டாலும் சரியாக மாட்டேனுது, எவ்வளவு தேய்ச்சி குளித்தாலும் இந்த கருமைகள் வந்து போகவே மாட்டேனுது, இதுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் வந்து முகத்தில் இருக்கிற மங்குகள் போயிடும், சுத்தமாக மங்குகளை நீக்கிடும், கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் நீங்கி கண்களை சுற்றி ஸ்கின் வந்து நல்ல கலராக நல்ல வெள்ளையாயிடும், உதடுகளை சுற்றி இருக்கிற கருமைகளெல்லாம் நீங்கி உதடுகள் வந்து நல்ல ரோஸ் கலராக நல்ல கலராக இருக்கும், முகத்தில் முகப்பருக்கள் வரவே வராது, முகத்தில் சுருக்கங்கள் வந்து வரவே வராது, மங்குகள் வந்து இதை போட்டுச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், இதை வந்து மங்குகள் வந்து இல்லாதவங்களும் போடலாம், நல்ல கலர் கிடைக்கும், முகம் வந்து எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் முகம் வந்து நல்ல வெள்ளையாகும், நல்ல கலர் கிடைக்கும், மங்குகள் வந்து வரவே வராது, முகப்பருக்களும் வராது, முகத்தில் அந்த கழுத்துலலாம் செயின் போடுறதுனால மற்றது நல்லபடியாக நல்லா ஒரு தேய்க்காதனால கருமைகள் அப்படியே படிஞ்சிருக்கும், நாள்பட்ட கருமைகள் கழுத்து பகுதிகள் எல்லாம் இருக்கும், முட்டிகளில் விரல்களில் கைகளில் அந்த விரல்களில் பின்பக்கம் பார்த்தா கருமைகளெல்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் அந்த மூக்கில் பார்த்தா 2 சைடுமே பயங்கர கருப்பாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு, அந்த மூக்கில் தனியாக வந்து அந்த கருமைகள் தெரியும், என்ன செஞ்சாலும் போகாது, எவ்வளோ தேய்ச்சாலுமே போகாது, மூக்கு மட்டும் தனியாக ஒரு கருப்பாக இருக்கும், இந்த மூக்கோட சைடு பகுதியெல்லாம் நல்லா பயங்கரமாக கருப்பாக இருக்கும், எவ்வளோதான் என்ன சோப்பு போட்டு குளித்தாலும் என்ன சோப்பு போட்டு தேய்ச்சாலும் முகத்துக்கு என்ன போட்டாலும் போகாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இதை செஞ்சால் முகம் வந்து அவ்வளவு நல்ல கலர் கிடைக்கும், அந்த மூக்கை சுற்றி இருக்கிற கருமைகள் சுத்தமாக மறைஞ்சு போயிடும், நல்ல ஸ்கின் வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்ல கலராக நல்ல வெள்ளையாக நல்ல பலன்னு இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த உருளைக்கிழங்கு சாரோட ஒரே ஒரு பொருள் மட்டும் கலந்து போட்டால் அந்த எல்லா கருமைகளுமே மாறிடும். அந்த ஒரு பொருளோட கூட இன்னும் ஒரு பொருள் கலந்து போட்டால் இன்னும் வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போது உருளைக்கிழங்கோட கூட இந்த 2 பொருள் மட்டும் சேர்த்து முகத்தில் போட்டால் முகம், கழுத்து, கை கால்கள் எல்லா பகுதிகளிலுமே ஸ்கின்னில் வந்து போட்டால் உருளைக்கிழங்கு வந்து ஸ்கின்னை நல்லா கலராக்கி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இன்னும் இதில் சேர்க்க போகிற இந்த 2 பொருள் வந்துட்டு அவ்வளவு கலர் பண்ணி கொடுக்கும், முகத்தை வந்து ஸ்கின்னை வந்து அவ்வளவு கலராக்கி கொடுக்கும். சுருக்கங்கள் நிறைய இருந்துச்சுன்னா முகத்தில் அந்த சுருக்கங்கள் சுத்தமாக இல்லாமல் போயிடும், முகம் பார்க்குறதுக்கே அவ்வளவு இளமையாக இருக்கும். இதை வந்து எப்படி போடணும்னா, டைம் இருந்தால் தினமும் போடலாம், தினமும் போட்டால் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். தினமும் போட்டு 1 மணி நேரம் முகத்தில் அப்படியே விட்டு முகத்தை வந்து நல்லா வெறும் தண்ணியில் தான் கழுவணும். எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே முகத்தை அந்த அன்னைக்கு சோப்பு போட்டு முகத்தை வந்து கழுவக்கூடாது. அதே அன்னைக்கு சோப்பு போட்டு கழுவுனா ஃபேஸ் பேக் போட்டதுக்கே எந்த பிரயோஜனமே கிடையாது. மறுநாள் தான் வந்து சோப்பு போட்டு கழுவணும். முடிஞ்ச வரைக்கும் இதை பகலில் செய்கிறத விட நைட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக கழுவிக்கணும். சுத்தமாக கழுவிட்டு ரெகுலராக போடுற ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை சுத்தமாக கழுவிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல அப்படியே தட்டி கொடுத்தா முகம் வந்து நல்லா காஞ்சிக்கும், நல்லா உலர்ந்துக்கும். அதுக்காக டவல் வச்சுட்டு அழுத்திட்டு ஸ்கின்னை வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து துடைக்கக்கூடாது. அப்படியே விட்டாலே அப்படியே வந்து காஞ்சிக்கும். அப்படியே லேசாக வந்து தட்டி கொடுக்கணும். ஏன்னா அந்த ஈரம் வந்து ஸ்கின்னோட உள்பகுதிக்கெல்லாம் வந்து போகணும். அதுக்கு அப்படியே தட்டி கொடுத்தாதான் அது வந்துட்டு போகும். நல்லா கொஞ்சம் முகம் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து போடணும். நான் உருளைக்கிழங்குல சேர்க்க போகிற 2 பொருள் என்னன்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இதை வந்து போடும்போது நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும்.
கழுத்து பகுதிகள், அந்த மூக்கோட 2 சைடும் அந்த இருக்கிற கருமைகள், அந்த இடத்துல எல்லாம் நல்லா விரலை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். நல்லா தேய்ச்சி அந்த கண்ணை சுற்றி நல்லா வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே லேசாக அப்படி நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி கொடுக்கணும். கழுத்துல எல்லாம் நல்லா வந்துட்டு 2 கையிலையும் வந்து எடுத்துட்டு நல்லா கழுத்து பகுதிகளில் நல்லா வந்து கழுத்தோட பின்பகுதியில், கழுத்தோட சைடு பகுதியிலலாம் நல்லா வந்து தேய்ச்சி கொடுக்கணும். நல்லா வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கழுத்து பகுதியிலலாம் அந்த நாள்பட்ட கருமைகள் போகவே போகாது, என்ன செஞ்சாலும் போகாது. அந்த மாதிரி உள்ள கருமைகளுக்கு இதை போட்டுச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்துட்டு ஒரு கலரை கொடுக்கும். நம்ம சேர்க்க போகிற அந்த 2 பொருளும் அவ்வளோ கலர் வந்துட்டு கொடுக்கும். அந்த கருமைகளை வந்துட்டு அவ்வளோ நல்லா வந்து நீக்கும். நல்லா வந்து தேய்ச்சி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த உதடுகளை சுற்றி கருமைகள் இருக்கும் இல்லையா, அந்த கருமைகளையும் வந்துட்டு நல்லா வந்து விரல் வச்சுட்டு நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து அப்ளை பண்ணவே ஆரம்பிக்கணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு விடணும். 1 மணி நேரன்றது 1.5 மணி நேரம் கூட விடலாம். ஏன்னா அது ஸ்கின்ல வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்குதோ அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து கலர் கிடைக்கும். 20 நிமிஷம், 10 நிமிஷமா, 15 நிமிஷமெல்லாம் விட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா இது நல்லா வந்து ஸ்கின்ல காயணும். இதோட சார் எல்லாமே ஸ்கின்ல வந்து இறங்கணும். அப்போ தான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். அந்த மங்குகள், கருமைகள், அந்த கரும்புள்ளிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கலர் மாறும். 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்துலலாம் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப லேட் ஆகும். 1 மணி நேரத்துக்கு விட்டாதான் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். சரி, இதுக்கு என்ன செய்யலான்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா 1 உருளைக்கிழங்கு போதுமானது. ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா இல்லைன்னா மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து கழுவிக்கணும். நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் வச்சுட்டு நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சிடணும். நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிடணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்குல வந்துட்டு நிறைய தண்ணி இருக்கும். தண்ணி சுத்தமாக எதுவுமே சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்குல வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அந்த தோலெல்லாம் சீவக்கூடாது. தோலெல்லாம் சீவ வேண்டாம். அந்த தோல்ல எல்லாம் வந்துட்டு ஸ்கின்னை வந்து நல்ல கலர் ஆக்கிற ஒரு தன்மை உருளைக்கிழங்கு தோலில் இருக்கு. தோலை எல்லாம் எப்போவுமே சீவி எடுக்கக்கூடாது. அப்படியே கட் பண்ணி போட்டு தான் நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் அதை வந்து மாற்றி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் மாவு வந்துட்டு கடைகளில் விற்கும். நம்ம வாங்கி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வாங்கி அதில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். பச்சை பயிர் வந்து கடைகளில் வாங்கலை அப்படின்னா ஒரு கிலோ அளவுக்கு பச்சை பயிர் வாங்கி மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக நாமளே வந்து அரைச்சி வீட்டில் வச்சுக்கலாம். ஃபேஸ்க்காகவே நம்ம முகத்துக்கு போடுறதுக்காகவே நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு வாங்கி வச்சாலே நமக்கு அது வந்து 6 மாதத்துக்கு ஒரு மேலேயே வந்து அது வரும். இந்த உருளைக்கிழங்கை வந்து வடிகட்டக்கூடாது. அதனால தான் வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்துட்டு அரைக்கணும். வடிகட்டக்கூடாது. வடிகட்டாமையே 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் கலந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து அந்த உருளைக்கிழங்கோட விழுதோட கூட இந்த பச்சை பயிர் மாவு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்கணும். என்னன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் வந்து கலக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுக்கணும். அந்த ஆயிலும் இந்த பச்சை பயிர் மாவும் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கும் போது நல்லா க்ரீம் பதத்துக்கு வரணும். நல்லா க்ரீம் அளவுக்கு வரணும். நல்லா கலந்துட்டு உடனே போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வந்து வச்சிடணும். கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடணும். 5 நிமிஷம் கழிச்சுட்டு மறுபடியும் எடுத்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுக்கணும். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு தான் எடுத்து என்ன செய்யணும்னா நல்லா நெத்தியிலேருந்து நல்லா கன்னங்கல்ல
கண்ணை சுற்றி, உதடுகளில், கழுத்து பகுதியில் எங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு போடணுமோ. ஏன்னா முகத்துக்கு மட்டும் போடக்கூடாது. முகத்துக்கு மட்டும் போட்டால் கழுத்தில் இருக்கிற கருமைகளெல்லாம் அப்படியே இருக்கும். கழுத்து பகுதி எந்த ஒரு பேக் போட்டாலும் கழுத்துக்கு சேர்ந்து தான் போடணும். அந்த மாதிரி போட்டு நல்லா 1 மணி நேரம் விட்டு சூடான தண்ணியில் கழுவ வேண்டாம். குளிர் பகுதியில் இருக்கிறவங்க வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து கழுவலாம். மற்றபடி பச்சை தண்ணியில் கழுவினாலே போதும். பச்சை தண்ணியில் கழுவிட்டு சோப்பு போட்டு கழுவக்கூடாது. மறுநாள் தான் சோப்பு போட்டு கழுவணும். பச்சை தண்ணியிலே நல்லா சுத்தமாக கழுவிட்டு மறுநாள் சோப்பு போட்டு கழுவுனா அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்.